வெல்கம் டு மேஜிக் விங்ஸ். நான் மோகன்குமார். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டே 3ல் இருக்கும். டே 3ல் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம நாளைக்கு வந்து இங்கேருந்து நம்ம சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறோம். அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஹலோ ஆல், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜி பாயிண்ட் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. 7:30 ஆகுது இந்த லொக்கேஷன் வந்து. பிகாஸ் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் வந்தோம் சில இடத்துல, அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த ஜி பாயிண்ட் எப்படி இப்படி க்ளவுட்ஸ்லாம் இருக்குமா இல்லையா அப்படின்னு நினச்சோம். பட் அந்த ஜி பாயிண்ட் வந்து இப்போ நான் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னோம். இதுதான் நம்ம போக போகிற ஜி பாயிண்ட் மவுண்ட். இந்த ஹில்ஸ் மேலே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இன்னும் நம்மளுக்கு மேப்பு காட்டுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 31 minutes ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த மலை ஏறணும். தலைவர், இன்னைக்கு என்னென்ன பிளான் வச்சுருக்கோம்? டோட்டலாக வந்து ஒரு 2 places கவர் பண்ணணும். 3 பிளேஸ். அதில் ஒன்று வந்து சின்ன வாட்டர் ஃபால்ஸ், ஒன்று பெரிய வாட்டர் ஃபால்ஸ், ஒன்று வந்து ட்ரெக்கிங். ஸோ ஒரு பீக்குக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறோம். பட் தெரியல. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜி பாயிண்ட். இங்கே தான் நம்ம கார் வந்து பார்க் பண்ணியிருக்க ஏரியா. இந்த மாதிரி தான் கார் வந்து சைடில் எங்கேயா பார்க் பண்ணிட்டு தான் போனோம். இதாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ராகிற ஜி பாயிண்ட்டோடைய என்ட்ரி வியூ. இங்கேருந்து நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ ஆல், ஜி பாயிண்ட் வியூக்காக நம்ம வந்து நடந்து போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் எல்லாமே வந்து லேட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து ஜீப் இருக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றினாங்க. கடைசிக்கு பார்த்தா நம்ம மறுபடியும் ட்ரெக்கிங் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. இங்கே நடக்க வந்து நல்லா இருக்குது. நேற்று நடந்த மாதிரி ஹார்டாக இல்லாமல் இங்கே வந்து ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ரோடெலாம் போடல, பட் ஆனால் மண் ரோடாக இருக்கிறதெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. நடக்க வந்து பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நடந்துடலாம்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்து ரொம்ப கஷ்டமான வாக்கிங்ஸாக இருந்துச்சு. இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட். இங்கே பார்க்கிங் வேணும் அப்படின்னா 1/2 கிலோமீட்டர் மேலே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து நடக்கணும். கிतना கிலோமீட்டர் பையா? 2 kilometer. அதனால் மறுபடியும் அங்கேருந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி நம்ம இது பக்கத்துலேயே வந்து ரோடு பக்கத்துலேயே அப்படியே பார்க் பண்ணிவிட்டு உள்ள நடந்து போயிட்டே இருக்கோம். அந்த ஜி பாயிண்ட் வியூ எப்படி இருக்குன்ட்டு நம்ம அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம் தான். வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஈவன் வாட்டர் ஃபுல்லாக இருந்தால் கூட நீங்கள் தூக்கி தான் போடணும். இல்லைன்னா காரில் வந்தீங்கன்னா காரில் வச்சுட்டு வர வேண்டியது தான். ஸ்டீல் பாட்டில்ஸ் அலோடு. ஒன்லி பிளாஸ்டிக் வந்து அலோடு இல்லை இது உள்ளே வரத்துக்கு. ஏன்னா ஒரு மெயின் கேட் ஒன்று இருக்குது, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களா. ஸோ அந்த கேட்டு வந்து அந்த கேட் வழியாக தான் வரணும். அங்கே கார்டு இருப்பாங்க. செக் பண்ணிட்டு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஸோ தட்ஸ் நைஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, கவரில் இருந்துச்சு. அந்த கவர் தூக்கி போட்டு கையில் எடுத்து போங்க அப்படின்னாரு. சரி ஓகே, அப்படியே வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நடக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஜி பாயிண்ட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நடந்து போகிற வே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். வே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சின்ன வேவாக மாறிட்டுருக்கு. கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போகணும். பட் ஆனால் அதுக்கப்புறம் வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வியூ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சுற்றி மலை, பயங்கரமான ஒரு வியூ. பட் ஆனால் சின்ன பாதை இருக்குது, அந்த சேஃபாக வரணும். நீங்கள் நிறைய ட்ரெக்கிங் பண்ணலாம் ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்மங்களூர் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மஸ்ட் இங்கே வந்து விசிட் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அதோ தெரியுதா, அங்கே தாங்க நம்ம போவோம். எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் போயாமா. வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லலாம். நல்லா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது இப்போ நேற்றுலேருந்து நம்மளுக்கு நல்லா இந்த ட்ரிப்பில். இது வந்து எனக்கு வந்து புதுசாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஹலோ ஆல், ஸ்டார்டிங் வந்து ரோடு நல்லா இருக்குது, இன்க்ளைன் மாதிரிலாம் கிடையாதுன்னு சொன்னோம். அங்கே கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அந்த ரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நிறைய இடத்துல இன்க்ளைனாக தான் இருக்குது. இன்க்ளைன் எப்போ வருதோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. நம்மளால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம அதோட பீக்கு வந்துட்டோம். அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
சி பாயிண்ட்டோடைய எண்டு வீடியோக்கு வந்துட்டோம். ஹலோ ஆல், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஹெபே ஃபால்ஸ் கிட்டே இருக்கோம். ஹெபே ஃபால்ஸில் வந்து நம்ம போவோமா இல்லையா கூட தெரியல, பட் ஆனால் அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க இங்கே. அதனால் வந்து ஹெபே ஃபால்ஸுக்கு வந்து இங்கேருந்து ஜீப்பில் சஃபாரி தான் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கே வந்து இங்கே பெரிய கூட்டம் இருக்குது. அதையும் நான் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து ஆல்ரெடி புக்கிங் பண்ணிவிட்டு இவ்வளோ பேர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து வெளியேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. இதில் நம்ம எப்போ போக போகிறோன்னு நம்மளுக்கு தெரியல. ஹலோ, ஃபைனலி நம்மளுக்கு டிராக்டர், சாரி இங்கே அப்படி தான் ஓட்டுறாங்க, டிராக்டர் மாதிரி ஓட்டுறாங்க ஜீப்பே சஃபாரி கிடச்சிச்சு. அவருக்கு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிடுவோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணியிருக்கோம். பட் கடைசிக்கு நம்ம பேர் கூப்பிட்டு அதனால சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம வந்து போகிற ரூட்லாம் வந்து கட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அதாவது நமக்கு ட்ரக்கிங்கில் இந்த வண்டி இருக்குது இல்லைன்னா இந்த லோடில் நடக்குனாங்கன்னா அவ்வளோதான், ட்ரக்கிங் போன மாதிரி தான். அப்போனா நிறைய வண்டி இருக்குது. 40 வண்டியா? நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes ட்ராவல். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 minutes வந்து நம்மளுக்கு வாக் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு அண்ணன் சொன்னார். பட் ஆனால் பயங்கரமான ரிஸ்கியான ரோடு இது. இதான் என்ட்ரா வருங்க, அந்த டைகர் ரிசர்வ் இது பேர். ஆமாம், இருக்குது. இப்போ தானே வண்டி நிறைய வண்டி 6 மணிக்கு தான் ஓடும். 6 மணிக்கா 6 மணிக்கு ஓடி நிற்குது வண்டி. ஓ, காலையில் 6 மணி. பத்ரா சூப்பராக இருக்குது. அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அங்கே இருக்குல்ல, இல்லை ஒன்று வண்டி சஃபாரி இருக்குது, இன்னொன்று போட்டிங் சஃபாரி. ஆனால் அது நல்லா இருக்குமா? இப்போ வருமா அது வைல்டு எலிமெண்ட்ஸ் சஃபாரி? போட்டிங் சஃபாரி. ஓகே. அந்த ட்ரக் ஓட்டுறான என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பந்த்ரா அப்படின்னு டைகர் ரிசர்வ் அப்படின்ற ஒரு ரிசர்வ் இருக்குமா. அந்த ரிசர்வ் ஆண்டு போனோம் அப்படின்னா 2 விதமான சஃபாரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி, இன்னொன்று வந்து போட் சஃபாரி இருக்கும். அதில் போட் சஃபாரி போனோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வைல்டு எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னார். ஏன்னா தண்ணி குடிக்க வரும், அந்த வியூவெலாம் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படின்னாரு. ஆனால் அதுதான் எங்களால் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியலை. முடிஞ்சால் அதையும் நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ண பார்க்குறோம். சிக்மங்களூருக்கு வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெபே ஃபால்ஸ் வந்து ட்ரக்கிங் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரோடு பார்க்கவே ரொம்ப ரகடாக இருக்குது. இந்த ரோட்டில் வந்து ஜீப் வந்து போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். என் லைஃப்பில் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ரைவ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த ஒரு 30 minutes அவங்க சொன்ன ட்ரைவ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக்கிங் வந்து இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பண்ணியிருக்கவும் மாட்டோம். மஸ்ட்டு வந்து இந்த ட்ரக்கிங் வந்து எடுங்க. இந்த ஹெபே ஃபால்ஸ் எப்படி இருக்கும் கூட எங்களுக்கு தெரியாது. இப்போது அதுக்கு முன்னாடி இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம், இந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம இங்கேருந்து வந்து கண்டிப்பாக நடந்து தான் போகணும். அதனால் இங்கேருந்தே நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ட்ரக்கிங் கூப்பிட்டு வந்தாங்கன்னா வந்து இங்கே 20 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் பயங்கரமான ஒரு டிரைவ் அவர் வந்து ட்ரக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபால்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி தான் போகணுமா. அங்கே போயிட்டு ஆனால் டைம் கொடுத்துருக்காரு, 4:30 வா, இல்லைனா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டாரு. அதனால் 4:30 நம்ம அந்த இடத்துல ரீச் பண்ணோம். இல்லைனா நம்ம வண்டி கிளம்பிடுவாப்புல. எங்கே போனாலும் சொல்லி நடக்க விட்றாங்க, வந்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப இன்க்ளைனாகவும் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டேன். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஹெபா ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேலே இருக்குது. நம்ம ஹெபா ஃபால்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். சென்னை டு சிக்மங்களூர் ட்ரிப் வந்து இதோட பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துச்சு. வேறு வீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணுறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், எம்ஆர். அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.